பண்ணி அன்புடன் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அன்புவால கொஞ்சம் கூட நீண்டு வேலை செய்ய முடியறதில்ல. ஏன்னா அன்பு சுகர் டேப்லெட் போட்டிருக்க மாட்டாரு. அதனால அன்புவால கொஞ்ச நேரம் கூட இருக்கவே முடியறதில்ல. உடனே அன்பு சிம்ல அடுப்பை வச்சுட்டு டேப்லெட் போட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போவாங்க. இப்போ உடனே சின்னசாமி நிலன் கிட்ட சொல்றாங்க, டே நிலா, அடுத்த கட்ட வேலையா என்ன செய்யணுன்ற விஷயம் உனக்கு தெரியுதுல்ல, செஞ்சுடலாமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் செஃப், நானே உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன், நீங்க சொன்னதை நினைக்கும் போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நல்லா சொல்லி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே, ஆமா அவன் ஏதோ காஷ்மீரி புலாவ் செய்யறேன்னு சொன்னா, நீ அதுக்கு எதுக்காகடா சிம்ல வைக்கணும், நம்ம தீய அதிகப்படுத்தி விட்டுடலாம்னு சொல்லிட்டு தீய அதிகப்படுத்தி விட்டுறாங்க. கிச்சன் முழுக்கவே ரொம்பவே புகையே ஆயிடுது. உடனே நிலனும் சின்னசாமியும் ஐயோ யாராவது வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே அங்க இருக்க எல்லாரும் போனா கிச்சன்ல எல்லாமே கருகிட்டும் தீஞ்சிட்டும் இருக்கு. உடனே அன்பு என்னாச்சுன்னு சொல்றாங்க. என்னாச்சு பண்றது எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் என்னாச்சுன்னு வேற காரணம் வேற கேக்குறீங்க, எல்லா முறையும் இதே மிஸ்டேக் தான் பண்றீங்க. சாரி, எனக்கு எப்படி இது நடந்ததுன்னு தெரியல. ஆனா எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. நான் கிச்சன்ல சிம்ல தான் வச்சுட்டு போன அடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி இப்படி தீ பிடிச்சதுன்னு சொல்லிட்டு அன்புவை கண்டபடி கண்மணி பேசுறாங்க. இப்போ உடனே ஜீவ அவ்வளவுதான் போச்சு, நமக்கு கிடைக்க வேண்டிய ரொம்ப பெரிய கான்ட்ராக்ட் அவ்வளவுதான், ஒட்டு மொத்தமா முடிய போகுதுன்னு நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தமாவும் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஜீவா கிட்ட அன்பு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அதுக்குள்ள என்னால ஏதாவது ரெடி பண்ண முடியுமான்னு நான் பாக்குறேன், ப்ளீஸ் எனக்காக டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு டைம் வாங்கிக்கிறாங்க. இப்ப நம்ம அன்புக்கு தெரிஞ்ச எல்லா கேட்டரிங்லயுமே சாப்பாடு கேட்டு பாக்குறாங்க. யாருமே எதுவும் இல்லைன்றாங்க. சரி, ஆட்டோலயாவது போய் ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிச்சுட்டு இருந்த எங்க போய் கேட்டாலும் யாருமே இப்பதான் காலி ஆயிடுச்சு இல்ல அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதான் அன்புக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஜீவா ஸ்கூல்ல நின்றுடுறாங்க. ஸ்கூல்ல எல்லாரும் மட்டுமே பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம ஜீவா நினைச்சா அதுக்கு ஆப்போசிட்டா எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இப்ப ஸ்நாக்ஸ் இன்னும் இருக்கிறது எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப சின்னசாமி சொல்றாங்க நிலன் கிட்ட, என்ன இதை வச்சு மதிய வரைக்கும் ஓட்டிடலாம்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா என்ன இப்ப வரைக்குமே பாரு, ஒருத்தரும் 3 ரவுண்டு 4 ரவுண்டுன்னு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், எனக்கு தெரிஞ்சு எதுவும் நடக்க போறது கிடையாதுன்னு சொல்லி சின்னசாமி சொல்றாங்க. உடனே நிலன், அவர்தான் வேற ஏதோ சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்களே, அவர் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துருவாரு செஃப்னு சொல்லி நிலன் சின்னசாமி கிட்ட கேக்குறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது, அவன் மட்டும்தான் வருவான், சாப்பாடும் வராது ஒன்னும் வராது. அடுத்த நிமிஷமே ஜீவா கழுத்தை பிடிச்சி அவனை ஹோட்டலை விட்டு வெளியே தள்ள போறாங்க. உன்னுடைய ரூட் கிளியர் நிலான்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. அப்படி நடந்தா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா நடக்குமான்னு தெரியலையே செஃப்னு சொல்லிட்டுலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நடக்காது, கண்டிப்பா நடக்கும் பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜீவாவுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷனா இருக்கு. ஏன்னா ஃபேரவலுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் அந்த பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஜீவா ஒரு பக்கம் அன்பு இன்னமும் வரல, அவர் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு அன்பு வரல, லேட்டா வந்தாலும் பரவாயில்ல, சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு வந்தா பரவாயில்லையே, அதை விட்டுட்டு சாரி என்னால எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லி அவர் வந்துட்டா, அதுக்கப்புறம் பிக் ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்காம போயிடுமோன்னு சொல்லிட்டுலாம் ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம அன்பு வராங்க. அன்பு வந்தது, வாங்க அன்பு, நான் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சாரி ஜீவா, என்னால செய்ய முடியல, நானும் எங்கெங்கே எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டும் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே உடனே ஜீவா ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, கடைசி நேரத்துல இப்படி சொன்னா என்ன அர்த்தம்னு சொல்லி ஜீவா ஒரு பக்கம் வருத்தப்பட, நான் ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட் கிட்ட நான் பேசி நான் மன்னிப்பு கேட்டேன், இதுக்கு ஆல்டரா என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ்ன்னு சொல்லி அன்பு ஜீவா கிட்ட ஃபீல் பண்ணி பேச, இப்ப ஸ்கூல் ப்ரொசீஜரா என்ன பண்ணணுமோ அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. இப்ப ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்க என்ன சார் வெறும் இப்ப வரைக்கும் ஸ்நாக்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கீங்க, மெயின் ஃபுட்டு இப்ப வரைக்கும் கொடுக்கல, ஏன் சார் இன்னும் கொடுக்காம என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அன்பு மேம் அது சாரி மேம் சொல்லிட்டு இருக்கும்போது உடனே தேன்மொழி சாப்பாடு வந்துருச்சேன்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. அங்க நம்ம கண்மணி தேன்மொழி டெம்போல எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் எடுத்துட்டு வராங்க. கண்மணி மேம் சாரி, நாங்க புதுவிதமா ஒரு முயற்சி பண்ண போறோம், இப்ப குழந்தைங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி அவங்க கேக்குறாங்களோ அத அப்பவே அவங்க கண்ணு முன்னாடியே நாங்க ரெடி பண்ணி கொடுக்க போறோம், என்ன சொல்றீங்க, இதுக்கு டைம் ஆகும், இதெல்லாம் சரி வருமான்னு சொல்லி கேக்குறாங்க. கண்டிப்பா மேம் சரி வரும், நீங்க எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அதுக்குள்ளவே அரேஞ்ச் பண்ணி காட்டுறோம்னு சொல்றாங்க. இப்ப எல்லாரும் வாங்கன்னு சொல்லி உள்ள எல்லாரையும் கூப்பிடுறாங்க. இங்க பாருங்க,
ஏதோ ஒரு தெரியாத்தனமா ஒரு தப்பு நடந்துருச்சு. அதை எப்படி ஆல்டர் பண்றதுன்னு தான் நம்ம பார்க்கணும். ஆளுக்கு ஒருத்தர் அவங்கவங்க வேலையை பிரிச்சு செய்யணும்னு சொல்லிட்டலாம். இப்ப நம்ம கண்மணி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நிலன் என்ன கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்கீங்க? ஏன் அதை சொல்ல முடியாதான்னு ஒரு மாதிரி கண்மணியை முகத்தில் அடிக்கிற மாதிரி பேசினதும் ஜீவாவுக்கே கோபம் வந்துடுது. உடனே ஜீவா கிட்ட நிலன் இல்ல சார் அது வந்துன்றாங்க. இங்க பார், என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லிட்டு இருக்கா. அவ சொல்ற வரையும் வெயிட் பண்ணாம நீ பாட்டுக்கு இப்படி பேசினா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு நிலனை கண்டபடி பேசி விட்டுறாங்க. உடனே எதுவும் பேசாம சைலண்டா இறாங்க. நிலன் இப்போ ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொரு வேலை நம்ம கண்மணி பிரிச்சு கொடுக்குறாங்க. உடனே அன்பும் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. பழங்காலத்துல நமக்கு ஏத்த உணவா அது அதுக்கோட பாரம்பரியத்துல இப்ப இருக்கிறது இல்ல. ஆனா பழங்காலத்துல அவங்க செஞ்ச எப்படி முறைப்படி செய்யணுமோ அந்த மாதிரி நான் ட்ரை பண்றேன். அது குழந்தைங்களுக்கு நல்லபடியா ரீச் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க. வாவ், இந்த ஐடியா சூப்பரா இருக்கு, இதுவே ஃபாலோ பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஜீவா சொன்னதும் இப்ப ஆளுக்கு ஒரு பக்கமா எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரியான கடை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம அன்பு கல் அடுப்பு வச்சு அதுல விறகு மூலியமா சிக்கனை வறுத்து எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கண்மணி அடுப்பு வச்சு அவங்க ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே நிலனும் சின்னசாமி 2 பேரும் மாறி மாறி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நிலன் சின்னசாமி கிட்ட கேக்குறாங்க, என்ன செஃப் இது ஒர்க் அவுட் ஆகுமா? கண்மணி ஏதோ ஒரு விஷயமா செய்யணும்னு சொல்லிட்டு செய்யறாளே, இது பசங்க மத்தியில நல்லபடியா ரீச் ஆகுன்ற நம்பிக்கை இருக்கான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கண்டிப்பா இருக்காது. ஏன்னா குழந்தைகளுக்கு இப்படி எல்லாம் செய்யறது போய் பிடிக்குமா? கண்டிப்பா பிடிக்கவே பிடிக்காது நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம கண்மணி தேன்மொழி, நம்ம இப்படியெல்லாம் பசங்களை இப்ப விளையாட்டா பேசி அவங்கள வர வைக்கணும். எப்படி வர வைக்கணும்ன்றது தெரியும்ல, எனக்கு என்ன தெரியாதுன்னு சொல்லிட்டு தேன்மொழி ஒரு பக்கமும் கண்மணி ஒரு பக்கமும் மாறி மாறி சிரிச்சு ஜோக்கெல்லாம் சொல்லி மாறி மாறி விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடி பசங்களை அப்படியே கவர் பண்றாங்க. குழந்தைங்களும் குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் சொல்லிட்டு எல்லாருமே அவ்வளவு சந்தோஷமா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அன்போட சிக்கனும் வேற லெவல் டேஸ்டா இருக்கு. எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. குழந்தைங்களும் பயங்கரமா என்ஜாய்மெண்ட் பண்றாங்க. வேற லெவல்ல ஃபங்க்ஷனை நல்லபடியா களை கட்டுற அளவுக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப உடனே இதை பார்த்த ஜீவாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்ப கான்ட்ராக்டரும் ஜீவா, இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் ஃபுட்டை நான் எங்கேயுமே சாப்பிட்டது கிடையாது. ஏதோ நீங்க பாட்டுக்கு ஃபுட்டை போடுவீங்கன்னு நினைச்சா என்டர்டைன்மெண்ட் பண்ணி பசங்களை மகிழ்விச்சு அவங்களுக்கு இது ஒரு பொழுதுபோக்கா நீங்க பண்ணுங்கல்ல, இது யாராலையும் மறக்க முடியாது. நான் பேசின அமௌண்ட்டை விட அதிகமாவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜீவாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா அமௌண்ட்டை எடுத்து கொடுக்குறாங்க. ஜீவாவும் பயங்கர சந்தோஷப்படுறாங்க. இப்ப நல்லபடியா எல்லாமே முடிஞ்சிருது. இப்ப ஜீவா எல்லாருக்குமே நன்றி சொல்றாங்க. இன்குலூடிங் கண்மணிக்கு தான் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா கையை விரிச்ச சமயத்துல அன்பு இப்படி பண்ணுவாருன்னு நினைச்சு பார்க்கல. சுச்சுவேஷன் அப்படி நடந்துருச்சு. ஆனா நீ நேரத்துக்கு ஏற்ற மாதிரி உடனே ஐடியா கொடுத்தல, வேற லெவல். யாரையுமே குறை சொல்ல விரும்பல. எல்லாருமே டீம் ஒர்க்கா பண்ணி இந்த அளவுக்கு செஞ்சதை நினைச்சேன். எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சொல்ல எனக்கு வார்த்தையே இல்லை நல்லா சொல்லி ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் தேங்க்யூ ஜீவா, இதுக்கு எதுக்காக தேங்க் பண்றேன்? இது நம்மளுடைய ஹோட்டலை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான ஒரு முயற்சி. அதை நம்ம செஞ்சிருக்கோம். அதுக்கு எதுக்கு நீ தேங்க் பண்ற நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே நம்ம அன்பு கண்மணிக்கு நன்றி சொல்றாங்க. ஒருவேளை நீ மட்டும் குயிக்கா இந்த மாதிரி ஒரு ஐடியா நீ கொடுத்துட்டு வரலன்னா கண்டிப்பா என்னால இந்த ஹோட்டல்ல இருந்திருக்க முடியாது. என்னுடைய பேரு கெட்டு போயிருக்குன்றாங்க. இங்க பாருங்க அன்பு, நீங்க செய்யறதுல தப்பு கிடையாது. ஆனா கவனக்குறைவா முன்னாடி பின்னாடி யாரு இருக்காங்க, அவங்க இருந்தா என்ன பிரச்சனை வரும், இத பத்தி யோசிச்சு பார்க்கணும். நீங்க பாட்டுக்கு கவனக்குறைவா இருக்கிறது தான் இது எல்லாத்துக்குமே பிரச்சனை அன்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அன்பு உடனே நிலனும் சின்னசாமி, என்னடா அவ நம்மளதான் மீன் பண்றாளுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இருக்கலாம், அப்படி இருக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நிலன் சொல்றாங்க. என்னடா இந்த கான்ட்ராக்ட் கெடுத்துடுவான் அந்த அன்பு, அவனை ரெண்ட வீட்டை துரத்தி அடிக்கலான்னு பார்த்தா இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. விடுங்க செஃப், இப்ப வேணும்னா தப்பிச்சிருக்கலாம், எல்லா முறையும் தப்பிக்க முடியாது இல்ல, அவனை என்ன பண்ணலான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு நீலனும் சின்னசாமியும் முடிவு எடுக்கிறாங்க. அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இன்னும் அதிகமாவே கான்ட்ராக்ட் கிடைக்குது ஜீவாவுக்கு. படிப்படியா நம்ம ஜீவாவோட கான்ட்ராக்ட் எல்லாமே உயர்ந்துட்டே போகுது. இதை நினைச்சு ஜீவா சந்தோஷப்படுறாங்க. இப்பதான் ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலைமைக்கு திரும்ப வருது. இப்பதான் நமக்கு திரும்ப 3 கான்ட்ராக்ட் பிக் கான்ட்ராக்டா கொடுத்துருக்காங்க. கண்மணி, இதுக்கு என்ன ஐடியா பண்ணலாம், அவங்களுக்கு தோன்ற ஐடியாவை கொடுங்க, அதுல எது பெஸ்டா இருக்கோ அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு சொல்றாங்க.
நீங்களும் சின்னசாமி வந்து வேற மாதிரி ஒரு முக்கிய ஐடியா கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அப்ப அன்பு கண்மணி 2 பேரும் சேர்ந்து ரொம்பவே சூப்பரான ஐடியா வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஸ்கூல் கான்ட்ராக்ட்ல எப்படி பண்ணுமோ அதே மாடுலேஷன் தான். ஆனா இன்னும் டிஷ் எல்லாம் இன்னும் டிஃப்ரெண்டா வேற மாதிரி வெரைட்டியா பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப அன்பும் அதே தான் சொல்றாங்க, கண்மணியும் அதே தான் சொல்றாங்க. இதை கேட்ட நிலன் சின்னசாமி, ஏதோ ஸ்கூல் பசங்க கிட்ட வந்து நீங்க ஏதோ செஞ்ச கோமாளித்தனம் பழிச்சிடுச்சு. அதுக்காக எல்லார்கிட்டயுமே அப்படி பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்ப பிசினஸ் மேன் எல்லாம் வருவாங்க, அவங்களே மீட்டிங்னு சொல்லிட்டு 1008 டென்ஷன்ல இருப்பாங்க. நீங்க போயிட்டு சிரிங்க, நாங்க இதை பண்றோம் சிரிங்கன்னு சொன்னா சிரிப்பாங்களா? கோவப்பட்டு கண்ணத்துல தான் நாலு விடுவாங்க. இதெல்லாம் தேவையில்லாத ஐடியா. ஜீவா சார் இப்பதான் பழைய நிலைமைக்கு கொஞ்சமா முன்னேறி வந்திருக்கோம். இவங்க சொல்ற ஐடியாவை வச்சா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது. நான் சொல்றபடி கேளுங்கன்னு சொல்லி சின்னசாமி வந்து ஜீவா கிட்ட வந்து ஆர்கியூ பண்றாங்க. உடனே ஜீவா, இது என்னுடைய ஹோட்டல், இந்த ஹோட்டல்ல என்ன முடிவு எடுக்கணும் எடுக்க கூடாதுன்றத நான் பாத்துக்கிறேன். அன்பு கண்மணி என்ன சொல்றாங்களோ அதுதான் ஃபைனல் டிசிஷன். அவங்க சொல்றபடியே நடந்துக்கலாம்னு சொல்லி ஜீவா சொல்றாங்க. உடனே சின்னசாமிக்கு ரொம்பவே அசிங்கமா போயிடுது. உடனே நிலன் கிட்ட, டே நிலா, என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க. இந்த ஹோட்டல் வந்து எப்படி போனாலும் எனக்கு இனி பிரச்சனை கிடையாது. அதுக்கு முன்னா கூட பாவம் இத்தனை வருஷமா நம்ம இந்த ஹோட்டல்ல வேலை பார்க்கணுமே என்ன ஏதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இனி இந்த ஹோட்டல் என்ன ஆனாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கவே கூடாது ஜீவாவுக்கு. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணலாம்டா. என்னவோ சொல்றீங்க, அதை செஞ்சு அதனால தேவையில்லாத பிரச்சனை வந்து வேலை நம்ம கையை விட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுதான் என்ன பண்றதுனாலோ அதை விட 1008 ஹோட்டல் நமக்கு கிடைக்காமயே போயிடுமா? நம்ம திறமைக்கு இந்த ஹோட்டல் எல்லாம் நமக்கு ஹோட்டலே கிடையாது. நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு நீலனும் சின்னசாமி பேசிட்டு இருக்கிறத வந்து நம்ம கண்மணி வந்து கேட்டுறாங்க. அப்படின்னா இத்தனை நாளா அன்பு செஞ்ச டிஷ் எல்லாமே சொதப்பினதுக்கு காரணமே இவங்க 2 பேரு தானே. அதனாலதான் இப்படி ஒரு பிளான் இவங்க போட்டுட்டு இருக்காங்க. இவங்க இப்படி இருப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. தேவையில்லாம நம்ம அன்புவை திட்டமே. இப்ப என்ன பண்றது? இவங்க போடுற பிளான எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டணும். அதே மாதிரி இவங்க போடுற சதி திட்டத்தை முறியடிக்கணும். என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கண்மணி வந்து யோசிச்சுட்டு வந்து இருக்காங்க. இப்ப அன்பு வராங்க. அன்பு தேவையான இன்கிரீடியன்ட் எல்லாமே எடுத்து அதை கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கண்மணி அன்புக்கு இன்டைரக்டா, இங்க பாருங்க, கிச்சன்ல நீங்க இருக்கீங்கன்னா கிச்சன்ல என்ன நடக்குது அந்த டிஷ்ஷை செஞ்சு டேஸ்டிங்க்கு மற்றவங்களுக்கு கொடுக்குற வரைக்கும் அந்த இடத்த விட்டு பக்கம் போகாதீங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, நீங்க செஞ்ச டிஷ்ஷுக்கும் நல்லது. ஏன்னா தேவையில்லாத உப்பு கொட்டுறது, காரம் கொட்டுறது, அதுக்கப்புறம் தீ அதிகப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் நடக்குதுன்னு சொல்லி கண்மணி இன்டைரக்டா சொல்ல, உடனே அன்பு, என்னாச்சு, ஏன் இப்படி பேசிட்டு இருக்க, எதுவா இருந்தாலும் டைரக்டா சொல்லுன்னு சொல்றாங்க. உடனே சரி, இதுக்கு மேல உங்ககிட்ட மறைக்க முடியாது. உங்களுடைய பேரை நீங்க காப்பாத்திக்கணும்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன், அத உண்மை, நீங்க வந்து அதை நம்பித்தான் ஆகணும்னு சொல்லிட்டு நிலன் சின்னசாமி 2 பேரும் பேசிக்கிட்ட விஷயம், இத கண்மணி கேட்ட விஷயம் சொல்லிட்டு எல்லாமே சொல்றாங்க. இத கேட்ட அன்புக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. அவங்க 2 பேருக்கும் நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தது பிடிக்கல. அதுக்காக ஃபுட் வேஸ்ட் பண்ற அளவுக்கெல்லாம் இவங்க பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு அன்பு வந்து சொல்றாங்க. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே என்ன நடந்தது உங்களுக்கே புரியும் சொல்லிட்டு கண்மணி சொல்ல, இப்போ உடனே அன்பு திங்க் பண்ணி பாக்குறாங்க. எப்பெல்லாம் அன்பு கிச்சன்ல இருந்து வெளியே போகும்போது எல்லா இடத்துலயுமே நிலனோ அதே மாதிரி சின்னசாமி 2 பேருமே தான் இருந்திருப்பாங்க. இது எல்லாமே யோசிச்சு, அப்படின்னா என்னுடைய ஃபுட் எல்லாமே வேஸ்ட் ஆனதுக்கு முக்கிய மூட காரணமே இவங்க 2 பேரு தானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயங்கரமா வந்து ஷாக் ஆகுறாங்க. இப்பவே அவங்கள உண்டிலன்னு பண்ண மாட்டேன். இவங்களால ஜீவா கிட்ட எனக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேரு தெரியுமா? நான் வந்து என்னுடைய தொழில கடவுளா மதிக்கிறவன். ஆனா இப்படி ஒரு கேவலமான வேலையை இவங்க செய்யறாங்க. இனியும் என்னால சும்மா இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அன்பு வந்து, அன்பு கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவங்க கண்ணை வச்சு அவங்க விரலவே அவங்களுக்கு குத்த வைக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப கிடைச்சிருக்க ப்ராஜெக்டா கூட கெடுக்கணும்னு சொல்லிட்டு நிலன் சின்னசாமி 2 பேருமே பிளான் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு பழிய தூக்கி நம்ம மேல வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிளானா இருக்கு. இதை நம்ம முறியடிக்கணும். அதுக்கு நீங்க என் கூட கூட்டு சேர்ந்து இதை செஞ்சா மட்டும் தான் நம்மளால முடியுன்றாங்க. ஜீவாவுடைய ரெஸ்டாரண்ட்டை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம உயர்ந்து உழைச்சிட்டு பாடப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா கொஞ்சம் இதுல அவங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? நம்ம அப்படி வந்து என்ன தப்பு பண்ணிட்டோம் கண்மணி? எனக்கு இதெல்லாம் நினைக்கும் போது பயங்கர டிசப்பாயின்மெண்டா இருக்குன்னு சொல்லி அன்பு ஃபீல் பண்றாங்க. நேத்து நீ என்ன எப்படி எல்லாம் திட்டின தெரியுமா? நானு சுகர் டேப்லெட்டை போட மறந்துட்டேன். கொஞ்சம் விட்டுருந்தா கீழே மயக்கம் போட்டு விழுந்திருப்பேன்.
உடனே போய் சுகர் டேப்லெட் போட்டுட்டு வர்றதுக்குள்ளவே கருகின ஸ்மெல்ல எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. நீ மட்டும் அந்த இடத்துல ஸ்மார்ட்டா மூவ் பண்ணலனா இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே போயிருக்கும். இப்ப வந்திருக்க ப்ராஜெக்டும் வந்திருக்காது. இத பத்தி எல்லாம் நினைக்காம அவங்க இப்படி பண்றாங்களேன்னு சொல்லி அன்பு ரொம்பவே வருத்தப்பட்டு கண் கலங்குறாங்க. உடனே கண்மணி, அன்பு இதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க. நமக்கு தான் பிரச்சனை எங்கன்னு தெரிஞ்சிடுச்சுல்ல. அந்த பிரச்சனையை எப்படி முறியடிக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ உங்களுக்கு துணையா இருக்கேன். எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அன்புக்கு ஆறுதல் சொல்றாங்க கண்மணி. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.